வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட். இன்றைக்கி யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரீ டெமோ ஆல்ரெடி டெமோ கிளாஸ் 1 அண்ட் டெமோ கிளாஸ் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டெமோ கிளாஸ் 1 நம்ம என்ன பார்த்தோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பார்த்தங்க. டெமோ 2ல் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தங்க. இன்றைக்கி டெமோ 3ல் பார்த்தீங்கன்னா யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அதை பார்த்துட்டு அதனுடைய ஒரு சில டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக யூஜிடிஆர்பியில் லாஸ்ட் இயர் எந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க இந்த கிளாஸில். நம்மளுடைய ரெகுலர் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் வெனஸ்டே புதன்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வில்லிங் இருக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய கொலீக்ஸு, அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, வேறு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெகுலர் கிளாஸ் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நம்ம கொண்டு போக போகிறோங்க. நம்ம எப்படி நம்முடைய கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் டீச் பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் யூனிட்டை வந்து நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைவ் பேஜஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த 5 பேஜஸ்ஸு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த நாள் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிடுவேன். அன்றைக்கி நைட்டே வந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டு எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். அந்த கொஸ்டின் நான் வந்து எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த கொஸ்டின்ஸை வந்து அடுத்த நாள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த யூனிட் முடிகிற வரை நம்ம போயிட்டே இருக்கோம். எந்த டாபிக் எடுக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து அன்னைக்கு நான் அனுப்பிடுவேன். அதை நீங்கள் வந்து படிச்சிடணும். படிச்சுட்டு வந்து எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. ஸோ ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த யூனிட் முடியும் போது உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் டெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருவோங்க. சரிங்களா? அந்த 10 கொஸ்டின்ஸ் இல்லாமல் சப்போஸ் இந்த 15 கிளாஸ் நடக்குதுன்னா 15 × 10 வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்துடும். அந்த 150 கொஸ்டின்ஸ் இல்லாமல் உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து நான் யூனிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோங்க. ஸோ இதே மாதிரி 10 யூனிட்ஸ் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்போஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 3 ஃபுல் ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. இதுதான் நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம கொண்டு போகக்கூடிய மெத்தடு. நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? பிஜிடி, ஏன்னா பிஜிடிஆர்பிக்கு பேஸ்டான ஒரு மெட்டீரியல் தான் இருக்கும். நம்ம யூஜிடிஆர்பி அப்படின்ற கான்செப்ட் இல்லாமல் அப் டு வந்து பிஜிடிஆர்பி, செட்டு, நெட்டு, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய சிலபஸ் இருக்கும். அதனால் இன்டெப்த்தாக நம்ம நல்லா தரவாக படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக நம்மளோட பாஸ் பண்ண முடியும். அதனால் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டிஸு, இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜி ஏன் இவ்வளோ டல்லாக இருக்கிற? அண்ணா, எனக்கு பிரைவேட்ல வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கு வருஷம் பூரா கஷ்டப்படுறத நினைச்சா பேசாம டெட் இல்லைன்னா டிஎன்பிசி ஏதாவது எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலான்னு இருக்கேன். இதுக்கு ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? இப்போ கூட ஒன்னும் முழுகிடல. உனக்கு இன்னும் வயசு இருக்கு. கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிச்சா கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன். நானும் அதை தான் நான் நினைக்கிறேன். ஆனா சென்னை மாதிரி ரொம்ப தூரம் போய் படிக்க ஹாஸ்டல் ஃபீஸ், சாப்பாடுன்னு நிறைய செலவாகும்னா. இது கூடவா தெரியாம இருக்கிற? நம்ம கிருஷ்ணகிரி காஞ்சி எக்ஸலன்ட் கடந்த 18 வருஷமா இயங்கிட்டு வருது. இதுல இது வரைக்கும் 2000 பேருக்கு மேல படிச்சு பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கூட படிச்சு இப்ப நல்ல வேலையில இருக்கான். காஞ்சி எக்ஸலன்ட்ல ஆஃப்லைன், ஆன்லைன், தமிழ், இங்கிலீஷ் 2 மீடியத்திலையும் நடத்துறாங்க. மெட்டீரியலும் கொடுத்துறாங்க. இதை விட இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? இங்க ஒரு தடவை பணம் கட்டினா போதும், பாஸ் பண்ற வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் உன்னால ஒரு சில நேரத்துல கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியலன்னு வை, அன்னைக்கு நடந்த கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோவை உனக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதை நீ எப்ப வேணா பாத்துக்கலாம். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன நான் சொல்றேன்? எனக்கு தெரியாம இவ்வளவு நாளா நான் பாட்டுக்கு இருந்துட்டேன். எங்கண்ணா இருக்கு? நம்ம கிருஷ்ணகிரியில சேலம் பைபாஸ்ல எல்ஐசிக்கு எதிரில் இருக்கிற காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் தான். வா, இப்பவே உன்னை அழைச்சிட்டு போய் சேர்த்து விட்டுறேன். சரிண்ணா, வா இப்பவே போலாம். ஃபஸ்ட்டு வந்து மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இந்த ஏரியாவை தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் மொமெண்ட்ஸு, ஸ்கியூனஸ் அண்டு கர்டாசிஸு, கார்லேஷன், இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். கார்லேஷன் லாஸ்ட்டு டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அதுவும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கார்லேஷன்லேயே வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கார்லேஷனில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்லேஷன், அதுக்கப்புறம் வந்து ரெகரேஷன் லைன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய், எக்ஸ் ஆன் ஒய்யில் அதனுடைய ரெகரேஷன், அதே மாதிரி ரெகரேஷன் ஆன் ஒய் ஆன் எக்ஸு, ரெகரேஷன் ஆன் எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ரெகரேஷன் ஆன் ஒய் ஆன் எக்ஸு. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் நம்பர், இது ஒரு தனி டாப்பிக்கு, பிஜிடிஆர்பியில் இல்லாத டாப்பிக்கு.
இண்டெக்ஸ் நம்பர்ஸு, இது வந்து ஒரு புது டாபிக். இண்டெக்ஸ் நம்பர்ஸு, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸு, கன்வர்ஷன் ஆஃப் செயின் பேஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இன்டு ஃபிக்ஸ்டு பேஸ் இண்டெக்ஸ் நம்பர்ஸு. சரிங்களா, இது இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் ஃபிட்டிங் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட்டு யூஜிடிஆர்பில் கேட்டல, அதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, பிஜிடிஆர்பில் கூட கேட்டிருக்காங்க. கர்வ் ஃபிட்டிங், பிரின்சிபல் ஆஃப் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ், ஃபிட்டிங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது, ஃபிட்டிங் ஏ செகண்ட் டிகிரி பேரபலா, நம்ம பேரபலா வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, ஃபிட்டிங் ஏ பவர்ஸ் கர்வ், பவர் கர்வ் அப்படின்னா இ பவர் எக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி லாக் எக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிட்டிங் ஆஃப் ஏ பவர் கர்வ்ஸு. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் அட்ரிபியூட்ஸ், இது ஒரு டாபிக், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாபிக் தான். தியரி ஆஃப் அட்ரிபியூட்ஸு, அட்ரிபியூட்ஸ்னால் என்ன, அதனுடைய கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா, அதனுடைய இண்டிபெண்டன்ஸ் அண்டு அசோசியேட்டிவ் ஆஃப் டேட்டா. இண்டிபெண்டன்ட் கொடுத்துருவாங்க, அசோசியேட்டிவ் கொடுத்துருவாங்க. இது இண்டிபெண்டண்ட்டாக, இது அசோசியேட்டிவ்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த ஏரியா. அப்புறம் தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டிஸு, தியரி ஆஃப் ப்ராபபிலிட்டியில் இருக்கக்கூடிய டாபிக் வந்து சாம்பிள் ஸ்பேஸு, ஆக்சின்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ப்ராபபிலிட்டினுடைய டாபிக் வந்துடுது, ஆக்சின்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன், லாஸ் ஆஃப் அடிஷன், P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B ன்னு சொல்லுவாங்க பாருங்க. லாஸ் ஆஃப் அடிஷன், அப்புறம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன், இண்டிபெண்டன்ட், இதை பேஸ் பண்ணி கூட லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பூலிஸ் இன்இக்வாலிட்டி, இது ஒரு தீரமாக வரும் நமக்கு. பேஸ் தீரம். ஸோ அந்த பேஸ் தீரத்தை யூஸ் பண்ணி லாஸ்ட் இயர் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பேஸ் தீரத்தை யூஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரேண்டா வேரியபிள்ஸ், இது ஒரு டாபிக், ரேண்டா வேரியபிள்ஸ். அதில் வரக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் ரேண்டா வேரியபிள், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், பிடிஎஃப்னு நம்ம சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் சமேஷன் ஆஃப் பிஐ எக்ஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், எம்ஜிஎஃப் மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன், அதை வந்து நம்ம எம்ஜிஎஃப்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குமுலன்ஸு, கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மூணுமே வந்து ஒரே மாதிரி. அதாவது மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தான் குமுலன்ட் போகும், மொமெண்ட் ஜெனரேட்டிவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் தான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், நமக்கு பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 8 டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும், இங்கே 3 டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுக்குறாங்க. தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், ஒன்று வந்து பைனாமியல், பாய்சன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், இந்த 3மே வந்து தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. அப்புறம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு அண்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் நார்மல் கர்வ், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுடைய கண்டிஷன், அதனுடைய நார்மல் கர்வ், இதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கண்டிஷன்ஸ் ஆஃப் நார்மல் கர்வ். அதே மாதிரி பைனாமியிலிருந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. 15 கொஸ்டினில் இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு ஆஃப் சாம்பிள் அண்டு லார்ஜ் சாம்பிள் ஆஃப் ஸ்மால் சாம்பிள் அப்படின்றது வந்து நமக்கு வரணும். சரிங்களா, அதில் சிலபஸ்லேயே வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் சாம்பிள்ஸ், டெஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்மால் சாம்பிள் அண்டு லார்ஜ் சாம்பிள். ஸ்மால் சாம்பிள் வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது, லார்ஜ் சாம்பிள் வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இசட் டெஸ்ட்டு, இதில் ஒரு 3 or 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வரும். இசட் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்டூடெண்ட்டு டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாத்துலேயுமே பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி எல்லாத்துலேயுமே வரக்கூடியது தான். டி டெஸ்ட், ஸ்டூடெண்ட்டு டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, கை ஸ்கொயர் டெஸ்ட்டு, அப்புறம் கண்டிஜென்சி கோஎஃபிஷியன்ஸு. இதுதான் நமக்கு வந்து சிலபஸ்ஸு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஒரு சில ஏரியாவில் 2 கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அங்கங்கே எல்லா டாப்பிக்லையுமே வந்து கவர் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டெண்டன்சி ஆர் ஆவரேஜஸ், இன்னொரு நேம் வந்து டெண்டன்சி ஆர் ஆவரேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா there are 5 measures of central tendency, 5 measures of central tendency இருக்குது. இந்த 5 மட்டும் நல்லா தெளிவாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த 5ல் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் மீன், அல்லது அதுக்கு இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சொல்லுவாங்க, அல்லது சிம்பிள் மீன் சொல்லுவாங்க. அர்த்தமெட்டிக் மீன் அல்லது வந்து சிம்பிள் மீன், இது எல்லாமே வந்து மீனுக்கானது தான். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் மீன், அர்த்தமெட்டிக் மீன், அதுக்கப்புறம் ஜாமெட்ரிக் மீன். தேர்டு வந்து ஹார்மோனிக் மீன் சொல்லுவாங்க, ஹெச்எம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் சொல்லுவாங்க, மீடியன். ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா மோடு. சரிங்களா, அந்த 5 டாபிக் இருக்குது. இதில் அர்த்தமெட்டிக் மீன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தமெட்டிக் மீனில் நமக்கு வந்து 4 ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபார் ஏ ரா டேட்டா அப்படின்னா சிங்கிள் வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. அப்படி சிங்கிள் வேல்யூவாக கொடுக்கும்போது நம்ம எப்படி அர்த்தமெட்டிக் மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா டேட்டா அர்த்தமெட்டிக் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு summation of I equal to 1 to n xi divided by n.
இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் வந்து ஆட் பண்ணிக்கணும், சம் ஆஃப் த ஆல் த டேட்டா டிவைடட் பை நம்பர் ஆஃப் த டேட்டாஸ், அதனுடைய நம்பர் ஆஃப் டேட்டாவால் வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கணும். சம் ஆஃப் த ஆல் த டேட்டா அண்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ x1 + x2 + எக்ஸட்ரா xn டிவைடட் பை n. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அவங்க வந்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டாவும் வந்து எத்தனை முறை ரிப்பீட்டட் ஆகிருக்கு, எத்தனை முறை அதை சொல்கிறாங்க அப்படின்றத ஃப்ரீக்வன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ 2 3 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி எஃப் அப்படின்னா 5 3 8ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 2 வந்து 5 டைம்ஸ் எழுத முடியும், 3 வந்து 3 டைம்ஸ் எழுத முடியும், 4 வந்து 8 டைம்ஸ் எழுத முடியும் அப்படின்னு தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்கன்னா அர்த்தமெட்டிக் மீன் எக்ஸ் பார் இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n fi xi டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் fi அப்படின்னு நம்ம எடுத்து எழுதலாம். இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் f இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை n. சரிங்களா, இப்படி எழுதலாம். சம்மேஷன் ஆஃப் f இன்ட்டு எக்ஸ் பை n எழுதலாம். n அப்படின்றது வந்து சம்மேஷன் ஆஃப் f. எல்லா ஃப்ரீக்வன்சி வந்து ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து n அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபார் த குரூப்டு டேட்டா சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜிஎன் அப்படின்னா அந்த எக்ஸனுடைய வேல்யூ வந்து மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜிஎன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸில் வந்து எனக்கு டேட்டாஸ் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் வேல்யூ எனக்கு இருக்குதுன்னு வச்சிங்கன்னா எக்ஸ் வந்து இப்போ 500 50 40 80 அந்த மாதிரி இருக்குது. ஃப்ரீக்வன்சி எஃப் வந்து 2 3 5ன்னு இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன், இதை வந்து நான் ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஒரு லென்த்தியாக இருக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். அந்த கால்குலேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்போ அந்த கால்குலேஷன் வந்து ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோங்கன்னா ஒரு கொஞ்சம் மதிப்பு வந்து வேல்யூஸ் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ கன்வெர்ட் மாற்றிக்கிறேங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஆர்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. xi மைனஸ் ஏ. ஸோ ஏதாவது ஒரு மதிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்றது வந்து இப்போ ஒரு 5 டேட்டா இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு டேட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவால் சப்ட்ராக்ட் பண்ணுறது. இப்போ நான் 40 ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா 50 மைனஸ் 40 40 மைனஸ் 40 80 மைனஸ் 40 அப்படின்னு எடுத்து எழுதுனா எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் டேட்டா கிடச்சிரும். எக்ஸுக்கு பதிலாக எனக்கு வந்து 10ன்னு வந்துடும், இங்கே 0ன்னு வந்துடும், இங்கே வந்து 40 அப்படின்னு வந்துடும். ஸோ ஸ்மாலஸ்ட் டேட்டா எனக்கு கிடச்சிரும். அப்போ எனக்கு சிம்பிளிஃபை பண்ணுறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அர்த்தமெட்டிக் மீன் எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + 1/n சம்மேஷன் ஆஃப் fi di அப்படின்னு எடுத்துறதுலாம். diன்றது வந்து xi மைனஸ் ஏன்றது வந்து அசியூம்டு மீன், நம்மளா வந்து அசியூம் பண்ணக்கூடியது. அடுத்தது எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + t/n சம்மேஷன் ஆஃப் i ஈக்குவல் டு 1 to n fi di அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. வேறு dனா x மைனஸ் a பை c வந்து காமன் மார்ஜின். கிளாஸ் இன்டர்வல் வந்து கொடுத்துருவாங்க 10 to 20 இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. எக்ஸினுடைய வேல்யூ இப்படி கொடுத்துட்டு 10 to 20 20 to 30 30லேருந்து 40 இந்த மாதிரி வந்து 40 to 50 இந்த மாதிரி வந்து கிளாஸ் இன்டர்வல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுக்கும்போது எனக்கு வந்து 10 தான் வந்து கிளாஸ் இன்டர்வல். அப்போ வந்து சி வந்து நம்ம 10ன்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இது. எக்ஸ் பார் ஈக்குவல் டு a + c/n சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to n fi di அப்படின்ற ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணுறேங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வரக்கூடிய சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய வெரி இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டிஸு இதெல்லாம் வந்து நமக்கு பிஜிடிஆர்பியில் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் தேர் மீன். சரிங்களா, மீனில் அதாவது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டீவியேஷன்ஸு ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் தேர் மீன் இஸ் 0. இப்போ வந்து நான் எக்ஸைனுடைய மதிப்பு நான் வந்து வேல்யூ வந்து எழுதுகிறேன். எக்ஸினுடைய வேல்யூ வந்து நாங்கள் எடுத்து எழுதுகிறேன். எக்ஸினுடைய வேல்யூ வந்து 10 20 30 40 அந்த மாதிரி எடுத்து எழுதுறேங்க. சப்போஸ் எக்ஸ் பார்னுடைய வேல்யூ, எக்ஸ் பார்னா எல்லா டேட்டாவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த சம் ஆஃப் த டேட்டாவால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் டேட்டாவில் டிவைட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து எனக்கு வந்து ஒரு 25 கிடைக்குதுன்னு வச்சிங்கன்னா நான் 25 வந்து எக்ஸ் பார்னு கிடைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 25 25 25 25ன்னு எடுத்து எழுதுறேன். இதை வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேங்க. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதை இந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணால் சம் மதிப்பு வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் இட் இஸ் ஈக்குவல் டு இந்த மதிப்பு எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மதிப்பு என்னவா வரும் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் இட் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த எக்ஸ் பார் வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கணும்னா நமக்கு மீன் எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன்.
எக்ஸ் பார்ன்றது வந்து ஒரு மீனாக நமக்கு இருக்கணும். algebraic sum of the deviation of set of values from their mean is 0, that is summation of xi minus x bar equal to 0 where x bar is mean. அடுத்தது அதுவே the sum of the squares of deviations of the set of values is minimum whenever when taken about the mean. இப்போ இதுவே வந்து நீங்கள் சம் பண்ணுறீங்க summation of xi minus a whole square, இந்த இடத்துல ஏன்றது வந்து x bar சரிங்களா. இப்போ இங்கே சம் மதிப்பு வருது, இந்த மதிப்பு எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த மதிப்பு ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த மதிப்பு நான் ஸ்கொயர் பண்ணுறேன், இந்த மதிப்பு இதை வந்து நான் ஸ்கொயர் பண்ணுறேன், ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணுறேன், இதை ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வேல்யூவாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த ரிசல்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீன் ஆஃப் காம்போசிட் சீரீஸ். காம்போசிட் சீரீஸ் கம்பைன்டு மீன் சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து டிஆர்பியில் வந்து பழைய பிஜி டிஆர்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீன் ஆஃப் காம்போசிட் சீரீஸ் இஃப் xi i equal to 1 to etc k are the mean of k components. அவங்க கொடுத்துருக்கிறது வந்து மீன் ஆஃப் k காம்போனன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா k காம்போனன்ட் சீரீஸ் ஆஃப் சைஸ் ni, அந்த k காம்போனன்ட்ஸ் இருக்குது அதனுடைய சீரீஸ்னுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ni i equal to 1 to etc k respectively. Then the mean x bar, அந்த combined mean தான் சொல்கிறாங்க, mean x bar of the composite series என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா x bar equal to n1 x1 bar plus n2 x2 bar plus etc nk xk bar divided by n1 plus n2 plus etc nk அப்படின்னு சொல்லலாம். it is equal to, ஸோ இதை வந்து சம்மேஷன் எழுதுனீங்கன்னா சம்மேஷன் i equal to 1 to n xi ni xi bar divided by summation of ni அப்படின்னு எடுத்து எழுதலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு மீனுக்கான நமக்கு ஃபார்முலா. அது வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வெயிட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டட் அர்த்தமெட்டிக் மீன் அப்படின்னா x bar equal to w1 x1 plus w2 x2 plus etc wn xn divided by w1 plus w2 plus etc wn அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. it is equal to summation of wi xi divided by summation of wi. அதே frequency கொடுத்துருந்தாங்கன்னா summation of wi into fi xi divided by summation of wi அப்படின்னு எடுத்துடலாம். w1 w2 etc wn are weights of x1 x2 etc xn respectively. x1 ஓட weight வந்து w1, x2 வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அதனுடைய வெயிட் வந்து w2, xn உடைய வெயிட் வந்து wn அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்ஸு என்னென்ன எக்ஸாம்பிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸு ஒரு சில எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் தான் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஒரு கொஸ்டின் நடத்திட்டு இது மாதிரி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதை வந்து நீங்களே வந்து எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிங்க. அந்த சம் வந்து நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு காமிக்கணும். நான் வந்து ஒரு சம் சொல்லிவிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the mean of 20 observations, டோட்டலாக வந்து 20 observations இருக்குது. the mean of 20 observations n வந்து 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. on checking, அதாவது mean of 20 observation is 15. n வந்து 20, அதனுடைய மீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 15 கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் வந்து சம் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 15 வருதுன்னு கொடுத்துருக்குறாங்க. on checking it was found that 2 were wrongly copied has 3 and 6. அதாவது 3 நம்பர் வந்து ராங்காக வந்து காப்பி பண்ணிட்டாங்க. அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 and 6. if the wrong observations are replaced by the correct values, 3யும் 6 வந்து ராங்காக டைப் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ராங் அப்சர்வேஷனுக்கு வந்து நம்ம கரெக்ட் அப்சர்வேஷன் வந்து கொடுக்கணும். அந்த கரெக்ட் அப்சர்வேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா the values 8 and 4, then the correct mean என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து எனக்கு டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டிஎன்பிசியில் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ராங் அப்சர்வேஷன் வந்து 3 and 9 கொடுத்துட்டாங்க. கரெக்ட் வேல்யூ வந்து ஆனால் ராங்கான அப்சர்வேஷன் வச்சுட்டு அவங்க வந்து மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது தவறு. நம்ம என்ன செய்யணும், இப்போ கரெக்ட் அப்சர்வேஷன் உள்ள என்டர் பண்ணி நியூ வந்து நம்ம அர்த்தமெட்டிக் மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படின்னா த மீன் ஆஃப் 20 அப்சர்வேஷன்ஸு டோட்டலாக வந்து இருக்குது 20 அப்சர்வேஷன். அது சாரி மீன் ஆஃப் 20 n வந்து 20, அதனுடைய மீன் வந்து பார்த்தீங்கன்னா 15. அடுத்தது அதனுடைய எக்ஸ் பார் அப்படின்னா இது ராங் டேட்டாவுக்கான எக்ஸ் பார், ராங் டேட்டாவுக்கான எக்ஸ் பார் இது. ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் xi பை nன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு 15 வரும். ஸோ 15 இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் xi வந்து அன்னோன், நமக்கு தெரியாது. அதனால் சம்மேஷன் ஆஃப் xi டிவைடட் பை எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு பதிலாக 20 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் xi ஈக்குவல் டு 15 into 20 எழுதலாம். இந்த ரெண்டு 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்குது. இது வந்து ராங் சம்மேஷன் ஆஃப் xi. நமக்கு வந்து கரெக்ட் சம்மேஷன் ஆஃப் xi வேணும் அப்படின்னா நியூ சம்மேஷன் ஆஃப் xi ஈக்குவல் டு
இந்த ராங் சமேஷனுடைய வேல்யூ வந்து என்னென்னா 300. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் வேல்யூ வந்து என்ன பண்ணணும், இன்புட் உள்ளே கொடுக்கணும், ராங் வேல்யூ வந்து எடுத்துடணும். இது நம்ம கரெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8ம் 4 தான் கரெக்ட் வேல்யூ. அவங்க 3க்கு பதிலாக 8னு கொடுத்துட்டாங்க, அல்லது 6க்கு 3க்கு பதிலாக அதாவது கரெக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8 and 4, ராங் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3 and 6. அதனால் அந்த 8ம் 4ஐயும் வந்து ஆட் பண்ணிக்கணும், ராங் வேல்யூ 3யும் 6ஐயும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கணும், இதில் ஆட் பண்ணிவிட்டு -9 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 303 அப்படின்னு கிடைக்குது. இதுக்கு அப்போ நியூ மீன் கண்டுபிடிக்கணும். நியூ மீன் அப்படின்னா நியூ மீன் சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n அப்படின்னா 303 நியூனுடைய xi வந்து 303, அதனுடைய n வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 303ஐ 20ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 15.15 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி லாஸ்ட் இயரில் நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ அதே சேம் தான், எப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து the arithmetic mean of 20 items. The arithmetic mean of 20 items. So 20 itemனா n equal to 20 ன்னு கொடுத்துருக்காங்க. n equal to 20. The arithmetic mean of 20 items were calculated by a student as 20 centimeter. சரிங்களா? ஸோ அப்படின்னா எக்ஸ் பார் வந்து எவ்வளோனா 20 தான், எக்ஸ் பாரும் 20 தான், n வந்து எனக்கு 20 தான். பட் while calculating an item 13 was misread as 30. 13ன்றதை வந்து நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது 30 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 13 was misread as 30 அப்படின்னு வந்து அவங்க ரீட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு என்னது கரெக்ட் வேல்யூ. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் வேல்யூ, இது வந்து ராங் வேல்யூ. ராங்காக வந்து அவங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த 30 வச்சு தான் வந்து அவங்க அரித்மெட்டிக் மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் த கரெக்ட் அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா கரெக்டான அரித்மெட்டிக் மீன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து அரித்மெட்டிக் மீனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் பார் இட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைட் பை n அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து 20 தான். 20 இட் இஸ் ஈக்குவல் டு ராங் சமேஷன் ஆஃப் xi, இது சமேஷன் ஆஃப் xi டிவைட் பை n உடைய வேல்யூ வந்து எனக்கு 20. ஸோ சமேஷன் ஆஃப் xi வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, சமேஷன் ஆஃப் xi ஈக்குவல் டு இது வந்து ராங்கான சமேஷன் ஆஃப் xi, சமேஷன் ஆஃப் xi ஈக்குவல் டு 20 × 20, இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 400 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து கரெக்டான சமேஷன் ஆஃப் xi எனக்கு தேவை, ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ கரெக்ட் சமேஷன் ஆஃப் xi, கரெக்ட் சமேஷன் ஆஃப் xi இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன செய்யணும், கரெக்ட் சமேஷன் ஆஃப் xi வேணும் அப்படின்னா ராங் சமேஷன் ஆஃப் xi வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு ராங் சமேஷன் ஆஃப் xi வேல்யூ வந்து 400 ப்ளஸ்ஸு கரெக்டான வேல்யூ ஆட் பண்ணிக்கணும், ராங்கான வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டான வேல்யூ நமக்கு என்ன வேல்யூ, கரெக்டான வேல்யூ, கரெக்ட் வேல்யூ வந்து 13 தான். அதை வந்து அவங்க எப்படி ராங்காக ரீட் பண்ணிட்டாங்கன்னா 13 ரீட் பண்ணிட்டாங்க, அதனால் அதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 400 + 30 - 30 அப்படின்னு எடுத்து எழுதுறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், 413. அதில் வந்து 30 வந்து நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 3, அதுக்கப்புறம் அங்கே வந்து 8 வருங்களா, 8, நெக்ஸ்ட் வந்து 383 அப்படின்னு ஆன்சர் வருது. சமேஷன் ஆஃப் xi, கரெக்ட் சமேஷன் ஆஃப் xi வேல்யூ வந்து எனக்கு 383ன்னு கிடச்சிருக்குது. ஸோ நமக்கு வந்து கரெக்டான சமேஷன், கரெக்ட் மீன் வேணும் நமக்கு. ஸோ எனக்கு கரெக்ட் மீன் வேணும், கரெக்ட் எக்ஸ் பார் இட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா இது வந்து கரெக்டான சமேஷன் ஆஃப் xi டிவைட் பை n அப்படின்னு நம்ம எடுத்து எழுதணும். ஸோ கரெக்டான சமேஷன் ஆஃப் xi வேல்யூ வந்து 383 டிவைட் பை 20 அப்படின்னு எடுத்து எழுதுறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு 383 வந்து நான் 20ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி 20ஆல் நான் டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 2018 வரும். therefore நமக்கு வரக்கூடிய ஆன்சர்லேயே நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். 383 to 40, therefore 18 கிடச்சிருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை டைம் வரும்னு பார்த்தீங்கன்னா 19, எல்லாமே 19 தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஈஸியாக வந்து நமக்கு 19 வரும். ஸோ 19 × 20 போட்டிங்கன்னா 180 அப்படின்னு ஆன்சர் வருது. ரிமைண்டர் வந்து எனக்கு 3. ஸோ 19 பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 0, therefore 1 வரும். 1 போட்டிங்கன்னா 20, அதுக்கப்புறம் வந்து 10 வருது. therefore மீண்டும் 100 போட்டிங்கன்னா எத்தனை டைம் வரும் உங்களுக்கு, 5 டைம்ஸ் வரும். 5 × 20 வந்து 100 கிடைக்கும்.
ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 19.15. 19.15 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 19.15. அதனால் நமக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய ராங்கான சமேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு எய்ம். ராங்கான சமேஷன் ஆஃப் எக்ஸை, அதுக்கப்புறம் கரெக்டான சமேஷன் ஆஃப் எக்ஸை வேணும் அப்படின்னா அந்த ராங்குடைய வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான வேல்யூ வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கரெக்டான சமேஷன் ஆஃப் எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா சமேஷன் ஆஃப் கரெக்டான எக்ஸ் பார் எக்ஸை டிவைட் பை என். ஸோ 383 டிவைட் பை 200 போட்டு அதை நம்ம டிவைட் பண்ணுங்கன்னா 19.25 வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்கள், மீண்டும் வந்து அதனுடைய அடுத்த பார்ட்டு அர்த்தமெட்டிக் மீன் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ஜாமெட்ரிக் மீன், அதுக்கு ரிலேட்டடான சம்ஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த மீன் மார்க் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸு. மீன் மார்க் ஆஃப் 100 ஸ்டூடெண்ட்ஸு, 100 ஸ்டூடெண்ட்னுடைய மீன் மார்க்கு. ஸோ அப்படின்னா என் வந்து எனக்கு 100, என் ஈக்குவல் டு 100. அதனுடைய மீன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து 40. எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து 40. இட் வாஸ் ஃபவுண்ட் லேட்டர் தட் எ மார்க்கு 53 வாஸ் ரீட் ஆஸ் 83. முன்ன டிஎன்பிசி அதாவது டிஆர்பியில் லாஸ்ட் யூஜி டிஆர்பியில் இதை ரிலேட்டட் பண்ணி தான் அழகாக கேட்டிருந்தாங்க. அது நான் டபுள் டேட்டா, இது சிங்கிள் டேட்டா. 53 ரீடர்ஸ், 53 வந்து எப்படி ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53 வந்து ராங்காக வந்து 83 அப்படின்னு நமக்கு ரீட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? 83 த கரெக்ட் மீன் மார்க் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ராங்கான வேல்யூ சம்மேஷன் ஆஃப் எக்ஸு, இதுக்கான ஃபார்முலா எழுதுனுங்க அப்படின்னா n ஈக்குவல் டு 100 40 n இட் இஸ் ஈக்குவல் டு 100. n உடைய வேல்யூ 100. அடுத்தது n ஈக்குவல் டு 100, x பார் ஈக்குவல் டு 40, 53 ரீடர்ஸ் 83. x பார் வந்து 40, x பார் இட் இஸ் ஈக்குவல் டு 40, 53 தான் சரியான வேல்யூ, 83 வந்து ராங்காக வந்து அவங்க ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படின்னா அதனுடைய கரெக்ட் அர்த்தமெட்டிக் மீன் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? n ஈக்குவல் டு 100, x பார் இட் இஸ் ஈக்குவல் டு 40, 53 ரீடர்ஸ் 83 வந்து ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து எக்ஸ் பாருக்கான ஃபார்முலா நமக்கு தேவை. எக்ஸ் பார் இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைட் பை என். எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து 40ன்னு கொடுத்துருக்குறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைட் பை என்னுடைய வேல்யூ வந்து 100. இதை கொண்டு போயிட்டு ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இட் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 100. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 4000. எக்ஸ் பார் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து எனக்கு 4000 அப்படின்னு கிடச்சிருக்கு. இது வந்து ஆனால் ராங்கான வேல்யூ, ராங்கான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐன்னு நமக்கு. ஸோ அப்படின்னா கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐன்னு எனக்கு வேணும். அதாவது கரெக்ட் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ இட் இஸ் ஈக்குவல் டு கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ தான் எனக்கு தேவை. therefore wrong summation of xi னுடைய வேல்யூ வந்து 4000. அடுத்தது ப்ளஸ் கரெக்டான வேல்யூ 53 ரீடர்ஸ் 83. 53 தான் கரெக்டான வேல்யூ, ராங்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 83 தான் வந்து ராங்கான வேல்யூ. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னா -30 வரும். -30 4000ல் வந்து -30 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 83 வந்து -30, 30 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிடுறேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0. இப்போ வந்து 7 இருக்கும், அதே மாதிரி 9 இருக்கும், 397 3970 அப்படின்னு வருது. 3970 இதுதான் வந்து கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐனுடைய வேல்யூ எனக்கு. ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ வந்து எக்ஸ் பார் வேணும், கரெக்டான சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் பார் வரணும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைட் பை என்னன்னு சொல்லலாம். இட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ வந்து 3970 டிவைட் பை என்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 100 டிவைட் பண்ணிங்கன்னா 39.7. ஸோ நமக்கு சரியான ஆன்சர் எக்ஸ் பார், சரியான எக்ஸ் பார் வந்து 39.7. நம்ம வந்து 53 தான் கொடுத்துருக்கணும், 53க்கு பதிலாக 83 கொடுத்ததுனால எனக்கு எக்ஸ் பார் வந்து 40 கிடைச்சிருச்சு. மீண்டும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன், என்னுடைய மிஸ்டேக் வந்து நான் தெரிஞ்சுக்கினேன், அதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 83 இடத்துல 53 நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்னுடைய அர்த்தமெட்டிக் மீன் வந்து மாறி இருக்கு. எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னா 39.7 மாறி இருக்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 10 இஸ் அ மீன் ஆஃப் செட் ஆஃப் 7 அப்சர்வேஷன்ஸ். அதாவது 7 அப்சர்வேஷனை வந்து நான் எடுத்துக்கிறேன். 10 வந்து இஸ் த மீன் ஆஃப் 7 அப்சர்வேஷன்ஸ். n1 வந்து 7ஆக இருக்கும்போது x1 பார்னுடைய வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்டு 5 இஸ் த மீன் ஆஃப் 3 அப்சர்வேஷன்ஸு. 5 இஸ் த மீன் ஆஃப் 3, அதாவது x2 பார் 10 இஸ் த மீன், 10 வந்து மீன். அதே மாதிரி x2 பார் வந்து கொடுத்துருக்குறாங்க. x2 பார் வந்து எவ்வளோன்னா 5 இஸ் த மீன் ஆஃப் செட் ஆஃப் 3 அப்சர்வேஷன்ஸு 5, n2னுடைய வேல்யூ வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, 2 செட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் த மீன் ஆஃப் த கம்பைன்டு செட்டு, கம்பைன்டு செட்னுடைய மீன் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. x பார் ஈக்குவல் டு n1 x1 பார் ப்ளஸ் n2 x2 பார் டிவைட் பை n1 ப்ளஸ் n2. ஸோ இதுதான் வந்து கம்பைன்டு மீனுக்கான நமக்கு ஃபார்முலா. தேர்ஃபோர் n1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு x1 பார்னுடைய வேல்யூ வந்து 10 ப்ளஸ் n2னுடைய வேல்யூ வந்து 3, x2னுடைய வேல்யூ வந்து n2னுடைய வேல்யூ வந்து 3, x2னுடைய வேல்யூ வந்து 5 டிவைட் பை n-உடைய வேல்யூ வந்து 7 ப்ளஸ் 3 இட் இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வரும். நியூமரேட்டர்லேருந்து ஆட் பண்ணிங்கன்னா 85/10 இட் இஸ் ஈக்குவல் டு 8.5 வருது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர். n நேச்சுரல் நம்பர்னுடைய மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நமக்கு மீன் என்னென்னா எல்லா நேச்சுரல் நம்பரையும் ஆட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து டிவைட் பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டாஸ். ஸோ 1 + 2 + எக்ஸட்ரா n டிவைட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து n. இதுக்கான ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n × n + 1 டிவைட் பை 2ன்னு சொல்லுவாங்க. n × இதுக்கான ஃபார்முலா சம் ஆஃப் த n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலா n × n + 1 டிவைட் பை 2ன்னு எழுதுவாங்க. இங்கே ஆல்ரெடி ஒரு n இருக்குது. ஸோ அந்த n நான் கேன்சல் பண்ணிடுறேன். ரெமினிங் டைம் வந்து n + 1 டிவைட் பை 2ன்னு இருக்குது. இதுதான் வந்து மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீன் பார்த்துங்க. அடுத்து ஜாமெட்ரிக் மீன் பார்க்கலாம். செகண்ட் டாபிக் வந்து மீடியன், அதுக்கப்புறம் நம்ம ஜாமெட்ரிக் மீன் பார்த்துக்கலாம். மீடியன் பார்த்தீங்க அப்படின்னா மீடியன். ஸோ மீடியன்ன்றது வந்து நமக்கு தெரியும் மிட் வேல்யூ இருக்கிறதுலே மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்ம மீடியன் சொல்லுவாங்க. த மீடியன் ஃபார் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தட் வேல்யூ ஆஃப் த வேரியட், அந்த வேரியட்டுடைய வேல்யூ ஆஃப் த வேரியட் விச் டிவைட்ஸ் த டோட்டல் ஃப்ரீக்வன்சி. டோட்டல் எத்தனை இருக்குதோ அந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சி டிவைட் பண்ணுது இன்டூ 2 ஈக்குவல் பார்ட்ஸ். அந்த டோட்டல் 100 இருக்குது அப்படின்னா அந்த 100 பாதி பாதியாக பிரிக்குது. 2 ஈக்குவல் பார்ட்டை பிரிச்சுட்டு அதில் மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ 2 ஈக்குவல் பார்ட்ஸ் வென் த ஐட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். எங்கே வேணாலும் வந்து சாம்பிளாக அங்கங்கே இருந்து அதை வந்து நம்ம மீடியன் கண்டுபிடிக்கக்கூடாது. எப்பவுமே மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஒன்று அசெண்டிங் ஆர்டர் அல்லது டிசெண்டிங் ஆர்டரை வந்து எழுதிட்டு அதில் இருந்து இந்த பக்கம் ஒரு 50 டேட்டாஸ், அந்த பக்கம் ஒரு 50 டேட்டாஸ் ரிமூவ் பண்ணிட்டு மிடியில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எடுத்து எழுதணும். அதுக்கு பேர் தான் வந்து மீடியன் சொல்கிறாங்க. த மீடியன் ஃபார் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தட் value of the variate which divides the total frequency into 2 equal parts when the items are arranged in the ascending or descending order. சரிங்களா. ஃபார் த அன்குரூப்டு டேட்டா, அன்குரூப்டு டேட்டானா 1 2 3 4 அந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இல்லாமல் கொடுக்குறதுக்கு பேர் அன்குரூப்டு டேட்டா. அப்படி கொடுக்கும்போது n வந்து ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா அதனுடைய மீடியனுக்கான ஃபார்முலா n + 1 டிவைட் பை 2th டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் n இஸ் ஈவனாக இருந்துச்சுன்னா மீடியனுக்கான ஃபார்முலா n by 2th டேம் ப்ளஸ் n + 1th டேம் டிவைட் பை 2ன்னு எடுத்துடலாம். n ப்ளஸ் அதாவது ஆடாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ரிமூவ் பண்ணிட்டு மிடில் இருக்கிற டைம் எழுதிடலாம். அதே ஈவனாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து எனக்கு 8 டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 3 டேட்டாஸு, அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு 3 டேட்டாஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிடில் வந்து எனக்கு 2 டேட்டாஸ் இருக்குது. ஸோ அந்த 2 டேட்டாஸும் ஆட் பண்ணி அதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுவாங்க. அதுதான் கொடுத்துருக்குறாங்க. n + 1th டேம் ப்ளஸ் n + 1th டேம் டிவைட் பை 2ன்னு எடுத்து எழுதுறாங்க. ஃபார் ஏ குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்துச்சுன்னா மீடியனுக்கான ஃபார்முலா இதுதான். குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க அப்படின்னா L + n/2 - c டிவைட் பை f × h அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். L அப்படின்னா லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸு, f அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ். அந்த மீடியன் கிளாஸினுடைய ஃப்ரீக்வன்சி வந்து fன்னு எடுத்துக்கணும். c வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, அந்த டேபிளர்களில் போட்டுட்டு அதை வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்து எழுதுவாங்க. கேபிட்டல் n என்பது சம்மேஷன் ஆஃப் f டோட்டல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுறோங்க. சரிங்களா. ஸோ இதுதான் வந்து எல்னா என்ன, என்னன்னா என்ன, எஃப்னா என்ன, ஹெச் அப்படின்னா அதனுடைய அந்த இன்டர்வல். சரிங்களா. ஹெச் அப்படின்றது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல், அதனுடைய கிளாஸினுடைய இன்டர்வல் தான் வந்து ஹெச் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுவாங்க. அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு அதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸு என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா
மீன் டீவியேஷன் இஸ் லீஸ்ட். அதில் வந்து மீன் டீவியேஷன் வந்து லீஸ்ட், அதில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸு மீன் டீவியேஷன் வந்து நமக்கு லீஸ்ட்டாக கிடைக்கும். மீடியனில் வந்து மீன் டீவியேஷன் இருக்கும், அந்த மீன் டீவியேஷன் வந்து லீஸ்ட்டாக இருக்கும் when it is measured from the median. அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். மீன் டீவியேஷன் இஸ் லீஸ்ட் மெஷர் ஃப்ரம் த மீன் கொடுத்துருவாங்க, மீடியன் கொடுக்குவாங்க, மோடுன்னு கொடுக்குவாங்க. அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்மேஷன் ஆஃப் xi minus a இஸ் மினிமம் when a இஸ் மீடியன். இந்த எடுத்துக்கிற a வந்து நான் மீடியனாக இருந்து அதிலிருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி எழுதுனுங்க அப்படின்னா எனக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மீடியன் ஆஃப் 12, 10, 15, 9, 8 அப்படின்னு கொடுத்துட்டு வாட் இஸ் த மீடியன் கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 டேட்டா தான் இருக்குது. அப்படின்னா நமக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் எழுதிட்டு அதில் இருக்க மிடில் வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா 8, 9, 10. ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 8, அடுத்து வந்து 9, அதுக்கப்புறம் வந்து 10, அதுக்கப்புறம் வந்து 12, அதுக்கப்புறம் 15. சரிங்களா? இந்த பக்கம் ஒரு 2 வேல்யூ, இந்த பக்கம் ஒரு 2 வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு மிடில் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 10 கிடைக்குது. n = 5. தர்ஃபோர் மீடியன் வந்து n + 100 2 டேர்ம் எழுதுறாங்க. மீடியன் வந்து தேர்ட் டேர்ம் தான், தேர்ட் டேர்ம் வந்து நமக்கு 10. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12, 10, 15, 9, 8, 7 கொடுத்துருக்காங்க. அதனுடைய அசெண்டிங் ஆர்டர் எடுத்து எழுதுனீங்கன்னா 7, 8, 9, 10, 12, 15. இதில் இருக்கக்கூடிய மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 + 10. இதுதான் வந்து மிடில் இருக்கக்கூடிய வேல்யூ. அதை ஆட் பண்ணும்போது 90 / 2, 12 டிவைட் பண்ணும்போது 9.5. சரிங்களா? அடுத்து வந்து மோடுனா என்ன, மோடை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ மோடுன்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்க்கலாம். த மோட் ஆர் மோடல் வேல்யூ ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன். மோடுன்னு சொல்லலாம் அல்லது மாடல் வேல்யூன்னு சொல்லலாம். ஃபார் எ டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் தட் வேல்யூ ஆஃப் த வேரியட் which has maximum frequency. எது வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி இருக்குதோ அதுக்கு பேர் தான் மோடுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்டு ஃப்ரீக்வன்சியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ரா டேட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது. எது ரிப்பீட்டடாக இதுதான் ரா டேட்டா. மோட் ஆஃப் 2, 4, 5, 6, 2, 4, 5, 4, 6, 4, 6, 7, 8 அப்படின்னு இருக்குன்னா மோடுன்னா ரிப்பீட்டடாக எது அதிகமாக ரிப்பீட்டட் ஆகிருக்கோ அதுதான் மோடு. ஸோ 4 தான் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது, அதனால் 4 வந்து மோடுன்னு சொல்லலாம். யூனி மாடல் அப்படின்னா ஒரே ஒரு மோடு தான் எனக்கு கிடைக்குது. அதுவே வந்து 22, 25, 21, 22, 29, 25, 34, 37, 30, 22, 29, 25 இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 வந்து எத்தனை இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 3 இடத்துல ரிப்பீட் ஆகிடுது. அதேமாதிரி 25 பாருங்கள், 1, 2, 3, அதுவும் 3 இடத்துல ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அதனால் பை மாடல்னு சொல்லுவாங்க. 22 and 25 ஆகுது பை மாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி சப்போஸ் வந்து ஃப்ரீக்வன்சி டேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா L = Fm - Fn / 2Fm - F1 - F2 × H அப்படின்னு எடுத்து எழுதலாம். கொஞ்சம் ரேராக இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நமக்கு டைம் ஆகும். நமக்கு வந்து எப்பயும் வந்து கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இது வந்து செகண்ட் பார்ட்டாக தேர்டு பார்ட்டாக எடுத்துகிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து கால்குலேட் பண்ணணும். எடுத்த உடனே இந்த பேஸில் எதனா சம் கொடுத்தாங்கன்னு போடக்கூடாது. ஏன்னா டைம் வந்து இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 minutes தான் நமக்கு ஆகும். L அப்படின்னா லோயர் லிமிட் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் ஹேவிங் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய லோயர் லிமிட் தான் வந்து L. எஃப்எம்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, மிடில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி. சம் ப்ராப்ளம் வருது அதில் பார்த்துக்கலாம். F1னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் ப்ராசிடிங் த மாடல் கிளாஸு. அது ப்ரிசிடிங்னு வரும், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மாடல் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரிசிடிங் த மாடல் கிளாஸு. F2 வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல் சக்சீடிங் த மாடல் கிளாஸ். நான் மாடல் கிளாஸ் எது நான் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு சக்சீடிங் அடுத்த வேல்யூ இருக்கிறது. H வந்து வித் ஆஃப் த கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேர், ஒரு வேளை கேட்டாங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக தான் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் 15, 25, 35, 45, 55, 65. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எதனா மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ வேல்யூஸ். எந்த வேல்யூமே வந்து நமக்கு ரிப்பீட்டடாக இல்லை. ஸோ எந்த வேல்யூ ரிப்பீட்டடாக இல்லாததுனால நான் வந்து மோடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க. ஃபைண்ட் த மோடு. இப்போ இந்த மாதிரி டேபிள் காலம் கொடுத்துட்டாங்க. இப்படி கொஸ்டின் கேட்கலாம், ரொம்ப சிம்பிளாக கேட்கலாம். பார்க்குறதுக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியும், பட் வந்து ஆன்சர் வந்து சிம்பிளாக வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் மோடு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எது இருக்குது, ஃப்ரீக்வன்சியில் கொடுக்கும்போது எது வந்து மேக்ஸிமம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 10 தான். ஸோ 10 தான் மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்னுடைய வேல்யூ அதுதான் வந்து நம்ம மோடுன்னு எடுத்து எழுதணும். இதுதான் வந்து அதனுடைய மோடு. அடுத்தது ஃபைண்ட் த மோடு ஃபார் த ஃபாலோவிங் டேட்டா. இந்த டேட்டாவில் மோடு வந்து என்னென்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்டர்வலை கொடுக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளமாக இருக்கும், சால்வ் பண்ணுறது கொஞ்சம் டைம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி, அதுதான் வந்து எஃப்எம் அப்படின்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. எம்னா மேக்ஸிமத்தை குறிக்கிறது எஃப்எம். F1ன்றது வந்து ப்ரிசிடிங் ஆஃப் த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லணும். மாடல் கிளாஸஸ்
ப்ரிசீடிங் ஆஃப் த மாடல் கிளாஸஸ். ஸோ F1ன்றது வந்து நமக்கு 16. சக்சீடிங் கிளாஸ் F2ன்றது வந்து சக்சீடிங் கிளாஸ். அந்த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சிக்கு செகண்ட் இருக்கிறது வந்து நான் F2ன்னு எடுத்துக்கிறேன். F2னுடைய வேல்யூ வந்து 24. வித் I வந்து அதனுடைய லென்த்து 1 to 5, 6 to 10, 11 to 15. அதனுடைய வித்து தான் வந்து நம்ம வந்து ஹெச்னு எடுத்துக்கணும். அதனுடைய வேல்யூ வந்து நான் 5ன்னு எடுத்துக்கிறேங்க. அடுத்தது மோடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். L plus Fm minus F1 divided by 2Fm minus F2 minus F1 into H அல்லது I அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். L அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது லென்த் L வந்து 16 சரிங்களா. 16 Fm அப்படின்றது 32. F1 உடைய வேல்யூ எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா L உடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் L வந்து 16. L வந்து 16 இங்கே இருக்குது பாருங்க, இதுதான் 16. L வந்து 16. F1 வந்து இங்கே இருக்கிற 16. L வந்து நான் இது சொல்லிட்டேன், இதுதான் வந்து எனக்கு வந்து L. அடுத்தது Fm வந்து 32. F1 வந்து இது, F2 வந்து 20. Fmக்கு லெஃப்ட் சைடு வந்து F1, Fmக்கு ரைட் சைடு இருக்கிறது வந்து F2ன்னு எடுத்து எழுதணும். 24. I அல்லது ஹெச்னுடைய வேல்யூ வந்து 5. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதா கொஞ்சம் டைம் ஆகும். அப்படி பார்க்கும்போது 19.33 அப்படின்னு ஆன்சர் வந்து கிடைக்குது. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்து வந்து ஜாமெட்ரிக் மீன் என்னன்னு பார்க்க போகிறேங்க. இஃப் x1, x2, etc. xn ஆர் n வேல்யூஸ் ஆஃப் a வேரியட் x, n வேல்யூஸ் இருக்குது ஆஃப் a வேரியட் x, none of them being 0, வெரி இம்பார்ட்டன்ட், none of them being 0. இதை யூஸ் பண்ணி ஒரு பிஜிடிஆரில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு 4 டேட்டா கொடுத்துட்டு அதில் ஒரு டேட்டா வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. 4, 8, 3, 0, 10 அப்படின்னு கொடுத்துட்டு வாட் இஸ் த ஜாமெட்ரிக் மீன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. நமக்கு தெரியலனா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரூட் எடுத்துகிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூ 0 இருந்துச்சுன்னா டோட்டலாக அதனுடைய ஜாமெட்ரிக் மீன் வந்து 0ன்னு சொல்லிடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி பிஜிடிஆர்பியில் நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டோம். பழைய பிஜிடிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நன் ஆஃப் தெம் வந்து 0 அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாமெட்ரிக் மீன் G is G equal to x1, x2, etc. xn whole power 1 by n. இதுக்கு log எடுத்தீங்கன்னா log of G equal to 1 by n log G1 log G2 plus etc. log Gn அப்படி நம்ம எடுத்து எழுதுவோங்க. log எடுக்கும்போது அதனுடைய பவர் வந்து முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா சம்மேஷன் ஆஃப் log iன்னு வரும். அதுக்கப்புறம் ஆன்டி லாக் எடுக்கும்போது இந்த பக்கம் ஒரு 1 by n இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் அப்படின்னு வந்துடும். ஆன்டி லாக் ஆஃப் இது வந்து சம்மேஷன் ஆஃப் எக்ஸ், இது வந்து சம்மேஷன் ஆஃப் லாக் எக்ஸ்ஐ, இங்கே கீழே இருக்கக்கூடிய n, இது லாக் ஜினுடைய வேல்யூ, எனக்கு ஜி வேணும் அப்படின்னு ஆன்டி லாக் எடுக்குங்க. அதுதான் இதனுடைய மதிப்பு. ஓகேங்களா. ஸோ நம்ம கொஸ்டின் வந்து இந்த மாதிரி சம்ம ப்ராப்ளத்தை கேட்கும்போது இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் போடுவோங்க. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் n வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா x1, x2, etc. xn ஆஃப் த வேரியட் x அக்யூரிங் வித் த ஃப்ரீக்வன்சிஸ் f1, f2, f3, etc. fn. x1 உடைய ஃப்ரீக்வன்சி f1, x2 உடைய ஃப்ரீக்வன்சி f2, xn உடைய ஃப்ரீக்வன்சி fn கொடுக்குறாங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லி given by, அப்போ அதுக்கான ஜாமெட்ரிக் மீனுக்கான ஃபார்முலா இதுதான். g equal to x1 power f1, x2 power f2, etc. xn power fn whole power 1 by n அப்படின்னு எடுத்து எழுதுவாங்க. இப்போ இதுக்கு லாக் எடுத்தீங்க அப்படின்னா இந்த fi-ல வந்து பவர் முன்னாடி வந்துடும். லாகில் எடுக்கும்போது log of இந்த டைம் log of a plus log of p etc. log of n அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுனா log of x1 power f1, log of x2 power f2 etc. log of xn power fn வரும். அப்படி லாக் எழுதும்போது அதனுடைய பவரில் வந்து மல்டிப்ளையில் எடுத்து எழுதுவாங்க. அதுதான் சம்மேஷன் ஆஃப் fi இன்ட்டு லாக் ஆஃப் xi டிவைடட் பை n போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம லாக் எடுத்துட்டு எழுதும்போது அதுக்கப்புறம் ஆன்டி லாக் எடுக்கும்போது இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வெறும் ஜி மட்டும் வரும். ஆன்டி லாக் ஆஃப் இதனுடைய சம்மேஷன் ஆஃப் எல்லாமே வந்து சம்மில் தான் இருக்குது. சம்மில் லாகில் எடுக்கும்போது சம்மில் தான் எனக்கு இருக்குது. லாக் ஆஃப் இது அது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் x1 பவர் f1 ப்ளஸ் லாக் ஆஃப் x2 பவர் f2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் லாக் ஆஃப் xn பவர் fn அப்படின்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் ஈக்குவல் டு இந்த f1 முன்னாடி வந்துச்சுன்னா f1 இன்ட்டு லாக் ஆஃப் x1 ப்ளஸ் f2 இன்ட்டு லாக் ஆஃப் x2 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் fn இன்ட்டு லாக் ஆஃப் xn எடுத்து எழுதுங்க. அப்புறமா சம்மேஷன் போட்டு எழுதலாம். அப்படின்னா fi இன்ட்டு லாக் ஆஃப் xn எடுத்து எழுதலாம். அப்புறம் எனக்கு ஜி தான் வேணும்னா ஆன்டி லாக் எடுக்கும்போது எனக்கு இந்த ஆன்சர் வந்துடும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த கம்பைன்டு குரூப் மீன் வந்து கம்பைன்டு மீன் சொன்ன மாதிரி கம்பைன்டு கொடுத்துருக்காங்க. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் கம்பைன்டு குரூப் அப்படின்னா G1 வந்து x1, x2, etc. xn1 ஹோல் பவர் 1 by n1, G2னா y1, y2, etc. yn ஹோல் பவர் 1 by n2. ஸோ அதனுடைய கம்பைன்டு மீனுக்கான ஃபார்முலாஸ். அதனுடைய கம்பைன்டு மீனுக்கான ஃபார்முலா தான் இது. லாக் ஆஃப் G1 ஜாமெட்ரிக் மீன் G ஈக்குவல் டு கம்பைண்டாக எழுதக்கூடிய ஃபஸ்ட்டு G1 ஃபஸ்ட்டு G2 ஹோல் பவர் 1 by n1 ப்ளஸ் n2 எழுதணும்.
அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுக்கு லாக் எடுத்திங்கன்னா இதுதான் ஃபார்முலா. நம்ம ஃபார்முலா எல்லாம் தெளிவாக மெமரி பண்ணி வச்சுக்கலாம். log of g equal to n1 log g1 plus n2 log g2 divided by n1 plus n2 எழுதலாம். ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ வேரியபிள் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ஜாமெட்ரிக் மீன். சரிங்களா? அதாவது ஜாமெட்ரிக் மீனா ப்ராடக்ட் ஆஃப் த டூ வேரியபிள். ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு வேரியபிள் வந்து ப்ராடக்ட் பண்ணுறங்க. எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள், ஒய்ன்ற ஒரு வேரியபிள் வந்து ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு கிடைக்கிறது வந்து இசட்டு. சரிங்களா? அப்போ இந்த இசட்டுக்கு வந்து நீங்கள் ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, தனித்தனியாக எக்ஸுக்கு ஜாமெட்ரிக் மீன் அதே மாதிரி ஒய்க்கு ஜாமெட்ரிக் மீன் தனித்தனியாக கண்டுபிடிச்சி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வந்து சமமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. the geometric mean of the product of the two variable x and y வந்து ப்ராடக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் geometric mean கண்டுபிடிங்க. geometric mean of product of two variable அதுதான் g of xy. geometric mean of z வந்து அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ண வர மதிப்பு. product of two variable is product of their geometric mean. அது தனித்தனியாக நீங்கள் geometric mean ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும். if z equal to x by y ன்னு எடுத்துக்கணும்னா, ஒரு வேளை z வந்து x by 1 டிவிஷனில் எடுத்துக்கணும்னா geometric mean of z equal to geometric mean of x divided by geometric mean of y ன்னு எடுத்துக்கலாம். geometric mean of 3, 9, 27 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய geometric mean வந்து 3 அதே மாதிரி 9, 27 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதை ப்ராடக்ட் பண்ணிட்டு கியூபிக் ரூட் எடுக்கணும். 1/3 எடுத்து எழுதணும். அப்படின்னா 3 9 வந்து 3 ஸ்கொயர் எழுதணும். 27 3/3 எடுத்து எழுதலாம். இப்போ இது 3/1 3/2 3/3 ஆட் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு வந்து 6ன்னு வரும். மேலே வந்து இதனுடைய 3 பவர் எனக்கு 6/3ன்னு வரும். இது அடிக்கும்போது 2ன்னு வரும். ஸோ 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 கிடைக்கும். ஜாமெட்ரிக் மீனா ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. இதான் ஜிபி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் a ar square எக்ஸெட்ரா ar பவர் n-1. இதுக்கு வந்து ஜாமெட்ரிக் மீன் கண்டுபிடிச்சிங்கன்னா ar பவர் n-1 சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ar square எக்ஸெட்ரா ar பவர் n-1 ஹோல் பவர் 1/n. அப்போ ar வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காமனாக இருக்கக்கூடிய மதிப்பு வந்து a வந்து காமனாக வெளியில் எடுத்துறேன். a வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டுனா இந்த இடத்துல r பவர் 0ன்னு இருக்கும். r பவர் 0 r பவர் 1 r பவர் 2 r பவர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ a வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டு அப்போ r பவர் 0 சரிங்களா? r பவர் 0 அது வந்து 1. அதாவது எனக்கு r பவர் இந்த இடத்துல பவர் மட்டும் ஆட் பண்ணும்போது 0 + 1 + 2 தான் எழுதணும். r பவர் 1. அதனால் r பவர் 1 + 2 + எக்ஸெட்ரா லாஸ்ட்டில் வந்து n-1 அப்படின்னு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து n1 அதாவது 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + n இருந்தால் n × n+1 டிவைட் பை 2ன்னு எடுத்து எழுதுவாங்க. ஸோ இங்கே n-1 இருந்தால் நம்ம எப்படி எழுதுவோங்க? n-1 × n எழுதுவோங்க. n டிவைட் பை 2 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுவோங்க. ஆல்ரெடி பவரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 1/n இருக்குது. ஒரு 1/n இருக்குது அப்படின்னா அந்த n வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்படின்னா a பவர் நமக்கு வந்து n-1 a × r அப்படியே வந்துடணும். அந்த பவரில் வந்து என்ன மட்டும் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 டிவைட் பை 2 மட்டும் தான் இருக்கும். அதனுடைய பவரில் ar பவர் n-1. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் அங்கே வந்து அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே ஜிபியில் இங்கே வந்து ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் ஜிபியில் இருக்கிறதுக்கு ஜாமெட்ரிக் மீன் கேட்குறாங்க. அங்கே அர்த்தமெட்டிக் மீன் வந்து ஏபியில் இருந்தால் அர்த்தமெட்டிக் மீன் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் போயிடலாம். அடுத்த டாபிக் வந்து ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன். அர்த்தமெட்டிக் மீனுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து ஹார்மோனிக் மீன். reciprocal of arithmetic mean of reciprocals, that is harmonic mean equal to 1/n summation of I equal to 1 to n 1/xi. அங்கே arithmetic mean வந்து x bar equal to summation of x divided by n எழுதிருக்கோங்க. இது harmonic mean வந்து 1 divided by அப்படியே எழுதணும். 1 divided by n இருக்கிற இடத்துல 1/n. இங்கே வந்து 1/n தான் அந்த 1/n. summation of x இருக்கிற டேட்டா வந்து 1/xi அப்படின்னு எடுத்து எழுதணும். 1/n into என்னன்னா இங்கே 1/n தான். summation of I equal to 1 to n 1/xi. இந்த n வந்து மேலே கொண்டு போயிடலாம். n divided by summation of I equal to 1 to n 1/xi அப்படின்னு எடுத்துடலாம். ஃபார் த குரூப்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹார்மோனிக் மீனுக்கான ஃபார்முலா N divided by summation of fi divided by xiன்னு வந்துடணும். மேலே வந்து fi யால் ப்ராடக்ட் பண்ணணும். summation of fi divided by xi. N வந்து summation of fiன்னு எடுத்துடலாம். ஹார்மோனிக் மீன் gives greater importance to small items and is therefore useful only when small items have to be given greater weightage.
கொடுக்குறது ஸ்மால் ஐட்டம்ஸு பட் வெயிட்டேஜ் ரொம்ப பெரிய வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான சமயத்தில் வந்து ஹார்மோனிக் மீன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் வரக்கூடியது. ஹார்மோனிக் மீன் gives greater importance to small items and is therefore useful only when small items are to be given greater weightage. அந்த மாதிரி கொடுக்கும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, if all the observation of the variate takes the same constant k, all the observations of the variable வந்து பார்த்தீங்கன்னா takes the same constant k, then the harmonic mean also k, similarly geometric mean also k அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது எல்லா ஐட்டம்ஸ் வந்து if all the observations of variable takes the same constant k, எல்லா வேரியபிளும் வந்து சேம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அப்போ ஹார்மோனிக் மீன் என்ன வரும் அப்படின்னா, இப்போ 2 2 2 எல்லா வேரியபிளும் 2 2 2ன்னு இருக்குது அப்படின்னா ஹார்மோனிக் மீன் வந்து 2 தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து 2 2 இருந்துச்சுன்னா ஜாமெட்ரிக் மீன் வந்து 2 தான் இருக்கும். அதான் சொல்ல வராங்க, எல்லா அப்சர்வேஷன் சேமாக இருந்தால் ஹார்மோனிக் மீன் சேம் தான், ஜாமெட்ரிக் மீன் சேம் தான். இஃப் தெர் ஆர் 2 groups with n1 n2 observations and h1 h2 are the respective harmonic means, கம்பைன்டு மீன் கம்பைன்ட் ஜாமெட்ரிக் மீன் பார்த்த மாதிரி 2 groups இருக்குது, அது வந்து n1 n2, அதனுடைய அப்சர்வேஷன் வந்து h1 h2 அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய கம்பைன்டு ஹார்மோனிக் மீன் வந்து n1 + n2 divided by 1/h1 + 1/h2 அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு டிஆர்பியில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. அந்த கொஸ்டின் தான் இது. லாஸ்ட் 2022 பிஜிடிஆர்பியில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எ சைக்கிளிஸ்ட் பெடல்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அவருடைய வீட்டிலேருந்து டு ஹிஸ் காலேஜுக்கு போகிறாரு அட் எ ஸ்பீட் ஆஃப் 10 km/h. 1 ஹவருக்கு வந்து 10 km ஸ்பீடுக்கு வந்து அவர் போயிட்டுருக்காரு. பேக் ஃப்ரம் காலேஜ் டு ஹிஸ் ஹவுஸ், காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வராரு. எவ்வளோ ஸ்பீடில் வராரு அப்படின்னா 15 km/h அந்த ஸ்பீடில் வராது. தென் த ஆவரேஜ் ஸ்பீட் இஸ், அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஹார்மோனிக் மீன் அப்படின்னா 1/(x) தான் ஃபார்முலா. n வந்து எனக்கு 2, ஒரு டைம் காலேஜுக்கு போகிறோம், மீண்டும் ஒரு டைம் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வராரு அப்படின்னா 2 divided by 1/10. காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து 1/10, வீட்டுக்கு வர்றது வந்து 1/15. ஸோ இதில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா 15 + 10 வரும். 15 + 10 வந்து நமக்கு வந்து 25. மேலே வந்து 15 × 10 கொண்டு போகலாம், ஆல்ரெடி 2 இருக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும் 300 டிவைட் பை 15 கிடைக்குது. இதை நம்ம அடிச்சிங்க அப்படின்னா 25 300 டிவைட் பை 25ன்னு கிடைக்குது. 300 நீங்கள் வந்து 25ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 12 km/h கிடைக்குது. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுங்கன்னா ஃபார்முலா வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு டிவைட் பை டோட்டல் டைம் டேக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் அப்படின்னா மணி பை குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எழுதுவோங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு வந்து தேவையான லாஸ்ட் வந்து பிஜிடிஆர்பியில் 2022 கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ நம்மளுடைய மெட்டீரியல் வந்து பேஸ்ட் ஆன் ஒன்லி வந்து யூஜிடிஆர்பி பேஸ் பண்ணி மட்டும் நமக்கு வந்து மெட்டீரியல் இருக்காது. யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் டிஆர்பி, செட்டு, நெட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும். ஸோ நல்லா தரவாக டெப்த்தாக நம்ம படிச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க. கோவேரியன்ஸ் ஆஃப் x, y வந்து 10. வேரியன்ஸ் ஆஃப் x வந்து 16 கொடுத்துட்டாங்க. வேரியன்ஸ் ஆஃப் y வந்து 19. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் r of x, y அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா வந்து r of x, yன்னு எழுதலாம். r of x, y ஈக்குவல் டு நமக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கோவேரியன்ஸ் ஆஃப் x, y டிவைடட் பை சிக்மா ஆஃப் x இன்ட்டு சிக்மா ஆஃப் yன்னு எடுத்துருந்தோங்க. இதுதான் நமக்கான ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா r of x, yனுடைய வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கோவேரியன்ஸ் ஆஃப் x, அதான் கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் x, yனுடைய வேல்யூ வந்து எனக்கு 10 டிவைட் பை வேரியன்ஸ் ஆஃப் x வந்து 16. வேரியன்ஸ் ஆஃப் x வந்து 16. வேரியன்ஸ் ஆஃப் x இட் இஸ் ஈக்குவல் டு 16. சிக்மா ஆஃப் x அப்படின்னா சிக்மா ஆஃப் x ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் x, அதுதான் சிக்மா ஆஃப் x. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 இட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 4. சிக்மா ஆஃப் y அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ஆஃப் y. வேரியன்ஸ் ஆஃப் yக்கு வந்து ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் சிக்மா ஆஃப் y அப்படின்னா 9 வருது. 9க்கு நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா நான் 3ன்னு எடுத்துடலாம். therefore 3ன்னு எடுத்துடலாம். இட் இஸ் ஈக்குவல் டு இதை அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து 5 டைம்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து 2 டைம்ஸ் வரும். 5/16 வருது. 5/16 சம்டைம் இதுவே ஆன்சராக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது இந்த ஆப்ஷன் ஈஸியாக போயிடலாம். 5/6. ஸோ 0 பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே 0 பாயிண்ட் தான் இருக்குது. டிவைட் பண்ணி பார்க்கலாம். 5
5 வந்து நான் 6ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். அப்படி டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் வச்சுக்கலாம் 0. எத்தனை டைம் நமக்கு வரும்? 8 டைம்ஸ் வருங்களா? 8 4s are 48ன்னு வருங்களா? 48ன்னு வரும். ஸோ 48 சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்படின்னா 2ன்னு வரும். 2 டைம்ஸு 0.0ன்னு போட்டாங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் வரும். 16 18. தேர்ஃபோர் மீண்டும் வந்து நமக்கு 2ன்னு வருது. 0.833 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். 0.8க்கு அடுத்தது 33. இங்கே தான் நமக்கு ஆப்ஷனாக இருக்குது. அதனால் கொடுத்துருக்கிற கொஸ்டினில் வாட் இஸ் கிவன், நமக்கு எப்பயும் வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்ற ஐடியா ஃபஸ்ட் நமக்கு தெரியணும். என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கோவேரியன்ஸாக, அதாவது கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துட்டாங்க, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க, வேரியன்ஸ் ஆஃப் ஒய்யும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் கேட்குறாங்க. அப்படின்னா இதுதான் வந்து ஆர் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் தான் கேட்குறாங்க. அதுக்கு இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுத தெரியணும். இது எழுதிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க இந்த கொஸ்டின். ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ்னுடைய மீடியன் என்னன்னு கேட்குறாங்க. given that its density function வந்து கொடுத்துட்டாங்க. இதோட density function f of x equal to 1 by pi into 1 plus x square minus infinity less than x less than plus infinity. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து காசி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லுவாங்க, பிஜிடிஆர்ல வரும். அங்கே வந்து எப்படி எழுதுவீங்கன்னா f of x it is equal to அதாவது ஸ்டாண்டர்டு காசி வேரியட். இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டர்டு காசி வேரியட். நமக்கு இந்த இது டைரெக்டாகவே இது வந்து ஸ்டாண்டர்டு காசி வேரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 1 by pi into அது f of x equal to 1 by pi into 1 plus x square minus infinity less than x less than plus infinity. சரிங்களா? இது வந்து ஸ்டாண்டர்ட் காசி வேரியட்டு. காசி வேரியட்னுடைய மீன் மீடியன் மோடு அதனுடைய வேல்யூ வந்து இதுக்கு 0. ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும். மீன் மீடியன் மோடு வந்து நம்ம 0ன்னு சொல்லுவாங்க. ஸோ f of x equal to 1 by pi into 1 plus x square கொடுத்துருக்குறாங்க. இங்கே இது சிமெட்ரிக்கல் நான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெட்ரிக்கல் அப்படின்னாவே நம்ம எப்படி சொல்லுவாங்க, சாதாரணமாக இது வந்து நார்மலாக சொல்லுவாங்க பாருங்கள். நார்மலாக வந்து சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா என்னோட லெஃப்ட் சைடும் என்னோட ரைட் சைடும் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக தான் சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். f of minus x, f of plus xம் f of minus xம் சேமாக இருந்தால் சிமெட்ரிக்கல். f of minus x equal to 1 by pi into 1 plus minus x ஸ்கொயர் பண்ணுறேன், minus x ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேங்க. it is equal to 1 by pi into 1 plus x square, 1 plus x square f of minus x. So it is equal to, so f of minus x it is equal to, இது எதனுடைய மதிப்பு அப்படின்னா f of plus x னுடைய வேல்யூ. ஸோ f of minus x equal to f of plus x இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சிமெட்ரிக்கலாக இருந்துச்சுன்னா அதனுடைய மீன் மீடியன் மோடு எல்லாமே வந்து 0 தான். மீன் மீடியன் மோடு இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து நமக்கு 0 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அதனுடைய மீடியனுடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுதான் அதற்கான கான்செப்ட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் in a certain distribution the following result were obtained. x equal to 45. x னுடைய வேல்யூ வந்து எனக்கு 45 ன்னு கிடைச்சிருக்கு. x equal to 45. அதே மாதிரி மீடியன் md ன்னு சொல்லுவாங்க. மீடியன் equal to 48. coefficient of skewness it is equal to minus 0.4 ன்னு கொடுத்துட்டாங்க. find the standard deviation. ஸ்கியூனஸ் அப்படின்னு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பீட்டா 1 சொல்லுவாங்க. சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து பீட்டா 1 சொல்லுவாங்க. ஸ்கியூனஸ் அப்படின்றது வந்து ஷேப் ஆஃப் த கர்வ். அந்த கர்வ் வந்து எப்படி எவ்வளோ பெண்டாக இருக்குது, அதனுடைய கர்வுடைய ஷேப் என்ன அப்படின்னு பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து நம்ம பீட்டா 1 கூட சொல்லுவாங்க, அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா 1 சொல்லலாம். ஸோ ஸ்கியூனஸ் ஈக்குவல் டு minus 0.4. ஸோ இந்த பேஸ் பண்ணி ஸ்கியூனஸ் பேஸ் பண்ணி நமக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் யூஜிடிஆர்ல வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா நமக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா ஸ்கியூனஸ் இட் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மீடியன் டிவைட் பை சிக்மா. மீன் மைனஸ் இது வந்து கார்ல் பியர்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ன்னு சொல்லுவாங்க. மீன் மைனஸ் மீடியன் டிவைட் பை சிக்மா அப்படின்னு ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்கனாலும் அதை பொறுத்து தான் கொண்டு வரணும். 3 into மீன் மைனஸ் மீடியன் மோடு ஈக்குவல் டு 3 மீடியன் minus 2
டூ மீன் சொல்லுவாங்க. மோட் ஈக்குவல் டு அதுக்கான ஃபார்முலா வந்து மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன் அப்படின்னு ஃபார்முலா எழுதுவாங்க. 3 மீடியன் மைனஸ் 2 மீனா? சரி, ஓகே. 3 மீன் மைனஸ் மோடு மீடியன் கொடுக்கலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால். சரி, ஓகே, இது பார்த்துக்கலாம். skewness it is equal to mean minus median divided by sigma. mean minus median தான் இருக்கு. mean minus median divided by sigma. இதுதான் வந்து find the standard deviation. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா x உடைய வேல்யூ வந்து 45. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து பார்த்தீங்கன்னா 48, மீடியன் வந்து 48. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்னுடைய வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -0.4. ஸோ வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனே வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எனக்கு தெரியாது. அதனால் இப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து ஃபார்முலா வந்து நான் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ், சாரி, இது சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து நான் ஃபார்முலா எழுதுறேன். சிவி இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா. சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதில் சிக்மானுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிக்மானுடைய வேல்யூன்னு தெரியாது. சிக்மா இன்ட்டு 100 டிவைட் பை எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து மீன் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் பார்னுடைய வேல்யூ வந்து மீன். சரிங்களா? மீன் வந்து எனக்கு 45. சிவி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து -0.4 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா -0.4 இன்ட்டு 45 இட் இஸ் ஈக்குவல் டு சிவி ஈக்குவல் சிக்மா பை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா -0.4 இன்ட்டு 45 இன்ட்டு டிவைட் பை 100 இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.4 இன்ட்டு 45 இன்ட்டு 0.4 நான் மல்டிப்ளை பண்ணுங்க அப்படின்னா 20, ரிமைண்டர் வந்து 2, 18, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 18 வருதுங்களா? 45 0.4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 18 ஆன்சர் வருது. இட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிக்மா ஈக்குவல் டு 18 மைனஸ். சரி பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கான ஃபார்முலா வந்து கார்ல் பியர்ஸனுடைய ஃபார்முலா 3 இன்ட்டு நமக்கான ஃபார்முலா வந்து மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை சிக்மா. சரிங்களா? ஃபார்முலா கரெக்டுங்களா? மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை சிக்மா. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. 3 இன்ட்டு மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை சிக்மா. ஸோ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -0.4 3 இன்ட்டு மீனுடைய வேல்யூ வந்து 45 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மீனுடைய வேல்யூ வந்து 45 மைனஸ் மீடியனுடைய வேல்யூ வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க. 48 டிவைட் பை சிக்மா அப்படின்னு எடுத்துடலாம். therefore சிக்மா இட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -3 டிவைட் பை -0.4ன்னு எடுத்துடலாம். ஸோ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 டிவைட் பை 0.4 ஸோ 90 டிவைட் பை 4ன்னு எடுத்துடலாம். சிக்மா இட் இஸ் ஈக்குவல் டு 90யை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2 டைம்ஸ் வரும். 10 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 8, மீண்டும் 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா 22.5. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 22.5 வருது. 22.5. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அதனால் கொடுத்துருக்கிறதுல வந்து வாட் இஸ் த கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we obtained the certain distribution the following result were obtained. இங்கே x ஈக்குவல் டு எக்ஸ் பார். இது எக்ஸ் வந்து எக்ஸ் பார்னுடைய வேல்யூ மீன் அது வந்து 45. அதனுடைய மீடியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 48. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எஸ்கேனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு -0.4 கொடுத்துட்டாங்க. இதில் இருந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வேணும் அப்படின்னா ஸோ இதை வந்து கார்ல் பியர்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரோங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் நம்பர்னு ஒரு டாபிக் இருந்து பாருங்கள். ஸோ அந்த டாபிக் இருந்து இது நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இது வந்து ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோங்க. போன பேட்சுக்கு வந்து நம்ம இதில் டீச் பண்ணியிருக்காங்க. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் லேஸ்பியஸ் அண்டு பாசிஸ் இண்டெக்ஸ். ஜாமெட்ரிக் மீன் இதுதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா நம்ம எழுதியிருக்கோங்க. சரிங்களா, என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் மீனுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கோங்க. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் லேஸ்பியருக்கான ஃபார்முலா, அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் P1 Q0 டிவைட் பை சமேஷன் ஆஃப் P1 Q0 டிவைட் பை சமேஷன் ஆஃப் P0 இன்ட்டு Q0 இன்ட்டு Q0 இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிருக்கோங்க. அதே மாதிரி பாசி அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா சமேஷன் ஆஃப் P1 Q1 divided by summation of P1 Q1 divided by summation of P0 into Q1. Summation of P0 into Q1 எடுத்துங்க. Summation of P1 Q1 divided by summation of P0 into Q1 into 100 சரிங்களா. இதுதான் வந்து அங்கே நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா, அதாவது லேஸ்பியருக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் வந்து பாசியினுடைய இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா. தேர்ஃபோர் இதுக்கு வந்து ஜாமெட்ரிக் மீன் எடுத்துங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர். ஸோ ஃபிஷர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ் ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர் இட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோங்க. ஜாமெட்ரிக் மீன் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் P1 இன்ட்டு Q0 டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் P0 இன்ட்டு Q1 இன்ட்டு சம்மேஷன் ஆஃப் P1 இன்ட்டு Q1 டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் P0 இன்ட்டு Q1 இன்ட்டு 100 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதுங்க. இதுதான் வந்து ஃபிஷர்ஸ்னுடைய ஐடியல் இண்டெக்ஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலா சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது இது ரிசல்ட் பேஸில் புக்கில் வந்து தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துக்கலாம். நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் நான். சரி இருந்தாலும் பார்த்துக்கலாம் பாருங்கள். அதாவது அந்த ஈவெண்ட்ஸு A அண்டு B, இந்த ஈவெண்ட்ஸு அதாவது ஏவும் பியும் வந்து இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா இது A அண்டு B காம்ப்ளிமெண்ட் 11th புக்கில் கூட இருக்கும். இதுவும் வந்து இண்டிபெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி A காம்ப்ளிமெண்ட் அண்டு B இதுவும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா A காம்ப்ளிமெண்ட் அண்டு B காம்ப்ளிமெண்ட் இதுவும் நமக்கு வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா. இதை ஈவெண்ட்ஸ் A அண்டு B ஆர் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா A அண்டு B காம்ப்ளிமெண்ட் இண்டிபெண்ட், A காம்ப்ளிமெண்ட் அண்ட் B வந்து இண்டிபெண்ட், A காம்ப்ளிமெண்ட் அண்ட் B காம்ப்ளிமெண்ட் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு டோட்டலாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டியில் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த 15 கொஸ்டின்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தெளிவாக நடத்திட்டு அந்த ஆப்போஷன் யூனிட் டெஸ்ட்டில் வந்து கிளியர் ஆகிடுவோங்க. அப்படி யூனிட் டெஸ்ட்டில் ஒருவேளை நம்ம கிளியர் ஆகலனாலும் அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய ஆப்போஷன் அப்புறம் ஃபுல் போர்ஷன் கட்டாயமாக வந்து தெளிவாகிடலாம். சரிங்களா. அந்த 15 கொஸ்டினும் நம்ம வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கான வழிகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துருவோங்க. அதனால் நீங்கள் வந்து ரெகுலராக சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம UGTRBயில் வந்து பாஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.